ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் உடைய ஒன் ஷாட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா, லைட் கிட்ட டுவல் நேச்சர் இருக்குது. அதாவது லைட் வந்து வேவாகவும் பிஹேவ் பண்ணும், அட் த சேம் டைம் லைட் வந்து பார்ட்டிக்கலாகவும் பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் உடைய லைட்டுக்கு பேர் தான் நம்ம ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சரில் வந்து சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா எப்படி ஒரு வேவ் வந்து பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி பார்ட்டிக்கல் நேச்சர் கொண்ட ஒரு மேட்டர் வந்து வேவ் நேச்சர் இருக்கும். ஸோ அதனால் மேட்டர்கிட்டையும் வந்து டுவல் நேச்சர் இருக்குது. அதனால தான் இந்த லெசனுடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். அது எதுக்கு அப்படின்னா, அந்த மேட்டர் இருக்குது, அதாவது இந்த மேட்டரில் வந்து ஒரு வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கா, அந்த வேவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து இருக்கக்கூடிய அந்த வேவ்லென்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் அப்படின்னு இந்த லேட்டஸ்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டான்ஸ்னு என்ன அப்படின்னா, ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைனி மாஸ்லெஸ் பார்ட்டிக்கல். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட்டை தான் வந்து என்ன சொல்லுவோம், ஃபோட்டான்ஸ். பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டான்ஸ்க்கு வந்து பார்ட்டிக்கல் அப்படின்னாவே அதுக்கு எனர்ஜி இருக்கும், சேம் டைம் மொமெண்டம் இருக்கும். அப்போது ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி என்ன அப்படின்னா E is equal to h mu. ஸோ டேரக்ட் ஃபார்முலா தான் இதை நீங்கள் நாம வச்சுக்கணும். E is equal to h mu. வேறு அந்த h அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ சேம் டைம் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதாவது C is equal to mu lambda அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். அப்போ அந்த மியூவில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா C by lambdaன்னு வருமா, அப்போ இதுக்கு என்ன வரும், HC by lambdaன்னு வரும். ஸோ இங்கே h அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி c ஸ்பீட் ஆஃப் லைட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் வருது. என்ன ஆன்சர்னா 12400 எலக்ட்ரான் வோல்ட். வென் இந்த வேவ்லென்த்தை வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங்கில் மெஷர் பண்ணும்போது, அதுவே இந்த வேவ்லென்த் நம்ம நேனோமீட்டரில் மெஷர் பண்ணால் 1240 எலக்ட்ரான் வோல்ட். எப்போ இந்த வேவ்லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேனோமீட்டரில் மெஷர் பண்ணும்போது. ஸோ இப்போ எனர்ஜி, அதாவது ஃபோட்டானோட எனர்ஜி பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மொமெண்டம். ஸோ நம்ம லேட்டரலாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த டி ப்ராக்லி வேவ்லென்த்தில் ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன அப்படின்னா வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு h/p. ஸோ நம்ம லேட்டராக வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம இந்த p அப்படிங்கிறது என்னென்னா மொமெண்டம். p அப்படிங்கிறது மொமெண்டம். அப்போ மொமெண்டம் எப்படி எழுதிக்கலாம், p is equal to, ஸோ இந்த p இந்த பக்கம் வந்துச்சுன்னா h/λ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இதிலேருந்து பார்க்கும்போது லேம்டா இஸ் ஈக்குவல் டு c/μன்னு தெரியுமா, அப்போ அந்த லேம்டாக்கு பதிலாக நம்ம c/μன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது h/c அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு தான் ஒன்று தெரியுமே, இந்த h/m அப்படிங்கிறது தான் என்னது, எனர்ஜி. அப்போது P is equal to E/c அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லைட்லேருந்து நீங்கள் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும். E is equal to h/m. அதே மாதிரி மொமெண்டமுக்கும் எனர்ஜிக்குமான ரிலேஷன் அண்ட் மொமெண்டமுக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து டி ப்ராக்லி ரிலேஷன் அப்படிம்பாங்க. இதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெடிமேட் ஃபார்முலா ரெண்டையும் வந்து பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு PYQ ப்ராப்ளம் தான். த மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் வேவ்லென்த் லேம்டா. ஸோ லேம்டாங்கிற வேவ்லென்த் இருக்கக்கூடிய ஃபோட்டானுடைய மொமெண்டம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டானுடைய மொமெண்டம் ஃபார்முலா வேலை முன்னாடி பார்த்தோம். ஃபோட்டானுடைய மொமெண்டம் ஃபார்முலா என்ன, E is equal to h/λ. அப்போ வந்து இந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போது C is equal to mu lambda இருக்கு இல்லையா, அதில் அந்த லேம்டா அப்படிங்கிறது என்ன வரும், c/μன்னு வரும். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா h/c
சி இன்ட்டு மியூ. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஏ ஆப்ஷன். ஸோ அதாவது உங்களுக்கு சிம்பிளாக ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்து பேசிக் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரும். ஸோ அது ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் தான் நீட்டில் கேட்குறாங்க. ஸோ அடுத்த கொஷின், இது ஒரு PYQ தான். இஃப் எ ஃபோட்டான் ஆஸ் வெலாசிட்டி சி, ஒரு ஃபோட்டானுடைய வெலாசிட்டி சியாக இருக்குது, அவருடைய ஃப்ரீக்வன்சி வந்து மியூ, அப்போது விச் ரெப்ரசன்ஸ் இஸ் வேவ் லென்த். ஸோ முன்னாடி தான் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா வேவ் லென்த், அதாவது டி ப்ராக்லி வேவ் லென்த். இதை வந்து நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னோம். இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்னென்னா h/p. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ நமக்கு இல்லை ஆப்ஷன்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலையா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாலேருந்து வேவ்லென்த் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த எனர்ஜி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் எனர்ஜி இருக்குன்னா எனர்ஜிக்கான ஃபார்முலா தானே, எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, h இன்ட்டு மியூ. ஸோ மியூ அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு மியூ லேம்டா. அப்போ மியூக்கு பதில் என்ன எழுதிக்கலாம், சி/λ எழுதிக்கலாமா. அப்போது இங்கே எழுதணும்னா hc டிவைடட் பை லேம்டான்னு வருமா, இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. அப்போது லேம்டா இஸ் ஈக்குவல் டு hc/E. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ டக்குன்னு வந்து ஒரு வேவ்லென்த் கேட்டாங்க, இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஆப்ஷனில் மொமெண்டம் வந்துருக்குன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த ஆப்ஷனை நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல எனர்ஜி இருந்தது, ஸோ அதனால் எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த ஆப்ஷனில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின், த மொமெண்டம் ஆஃப் எ ஃபோட்டான், அவருடைய எனர்ஜி வந்து இவ்வளோவா இருக்குது இன் கிராம் செகண்ட். அதாவது மொமெண்டமுக்கான ஃபார்முலா வந்து MV அப்படிம்பாங்க, அவருடைய யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பர் -1. ஸோ அதை வந்து SI யூனிட். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மொமெண்டம் ஆஃப் எ ஃபோட்டான், அவருடைய எனர்ஜி எவ்வளோவா இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மில்லியனுக்குனா 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்டு. அப்போ 1.6 × 10⁻⁻9 ஜூல். ஸோ அது வந்து பேசிக் கன்வர்ஷன். மில்லியனுக்கு 10⁻6 போட்டுட்டேன், எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்றணும்னா 1.6 × 10⁻⁻7 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இவ்வளோ எனர்ஜி இருக்குது. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா அப்படின்னா P is equal to E/c. அந்த ஃபார்முலா தெரியும். ஸோ அதில் வச்ச மொமெண்டம் கால்குலேட் பண்ண முடியுமா, எஸ். அப்போ வந்து P is equal to E என்ன 10⁻6 into 1.6 into 10⁻⁻19 divided by C. C என்ன 3 into 10⁸. இப்போ வந்து கேன்சல் பண்ணுறது தான் வேலை, நம்ம வேலை. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை வந்து 1.6 divided by 3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10⁻6 மேலே போச்சுன்னா 10⁻−8. ஸோ இந்த 6க்கு போனால் -2 வரும். ஸோ -2 அப்படின்னா -2 இன்ட்டு இது வந்து 10⁻−21 அப்படின்னு வரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலி எவ்வளோ டைம் கேன்சல் ஆகும் அப்படின்னா, ஸோ 0.5 ரிமைனிங் வந்து 1 இருக்கும். ஸோ 0.0 வச்சும்போது 3. ஸோ ஆன்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 5 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் இன்ட்டு 10⁻−21 தான். இதுக்கப்புறம் வந்து இதை வந்து 5.3 × 10⁻−22 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நீங்கள் சப்போஸ் நீட்டில் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 வந்த உடனே நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். எந்த ஆப்ஷனில் 5 இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5 இருக்குது, அதனால் இந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் இருக்கும்னு டக்குன்னு போட்டோம்னா இது மாதிரி ஸ்டெப்பெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவர். ஸோ பவர் அப்படின்னா என்னன்னு தெரியும். பவர் என்ன, ரேட் ஆஃப் எனர்ஜி டெலிவர்ட், இல்லை ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு, அதுதான் வந்து பார்த்தா பவர். அதாவது P is equal to E/T. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவருக்கான ஃபார்முலா. ஸோ சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா NE/T அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில கொஸ்டினில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, எதை கொடுப்பாங்க அப்படின்னா அந்த N/T அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இந்த N/Tயை ரேட் ஆஃப் எமிஷன் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் எமிஷன் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி கொடுத்துருவாங்க, உங்ககிட்ட பவர் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பிவைக்யூ கொஸ்டின் தான். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் இருக்குது, அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து 6 × 10⁻14 Hz. அது வந்து ஒரு லேசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோடைய பவர் டெலிவர்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பை பர் செகண்ட் அப்படின்னா பர் செகண்ட் என்ன, ஒரு செகண்டில் எவ்வளோ ஃபோட்டான்ஸ் வந்து எமிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டானாவே எனர்ஜி அது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எனர்ஜி வந்து கொடுத்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு n/t. ஏன் நான் n/t எடுத்திருக்கேன்? ரேட் ஆஃப் எமிஷன் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தானே n/t. இங்கேயே நான் n/t எடுத்திருக்கேன்னா பை பர் செகண்ட் அப்படி கொடுத்துருக்கனால அவன் கேட்குறது n/t தான் அவன் கேட்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், P = NE/T. அவன் என்ன கேட்குறான்? NT கேட்குறான். அப்போ NT = P/Eன்னு எழுதிக்கலாமா? பவர் எவ்வளோ? 2 × 10⁻³ எனர்ஜி வந்து 6 × 10⁻14. இப்போ இது என்ன பண்ணலாம்? 10⁻14 இப்போ ஐ திங்க் நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். என்ன மிஸ் பண்ணிட்டோன்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஹெச்சுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பட் அவன் கொடுத்துருக்க கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸு. தட் மீன்ஸ் அவன் எனர்ஜி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண டேட்டா, பட் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஹெட்ஸ் கொடுத்துருக்கான். தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சிக்கான ரிலேஷன் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அதாவது ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா H/μ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ நான் இங்கே வந்து மியூ எழுதியிருக்கேன்னா, இப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 6.624 × 10⁻34. அது நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 × 10⁻34 போட்டுக்கலாம். ஸோ அதை கேன்சல் பண்ணோம்னா 2/36 × 10⁻. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது 17 வரும். அப்புறம் வந்து இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 / இது அப்ராக்சிமேட்டாக 14 வச்சிட்டோம் அப்படின்னா 20 வருமா? ஸோ 36 வந்து 14 வச்சிட்டோம்னா 20 வருமா? அப்போ ஆக்சுவலி வந்து 20 வரும். ஸோ 1/20 என்ன? ஸோ 1/2னா 0.5. இப்போ 1/20னா 0.05. அப்போ 0.05 5ல் தான் ஆப்ஷன் இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ அப்போ வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக போடவே கரெக்டாக வரும். இப்போ 0.05 × 10⁻17. அவள் ஆப்ஷன் என்ன? 5 × 10⁻15. ஸோ அப்ராக்சிமேட்டான வேல்யூ போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. நம்ம பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 தான் இருக்கும், கரெக்ட் வேல்யூ எடுக்கல. அதே மாதிரி 2/36 நான் 2/14 எடுத்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டேன். எனக்கு அப்ராக்சிமேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குள்ளேயே போகிறோம். ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் எப்படி இருந்தாலும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க. மோஸ்ட்டாகலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ கிராஃப் அண்ட் அது பிவைக்குடைய செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர், இந்த மீன்ஸ் டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ் உடைய இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் அதோட கிராஃப்ஸ் அதெல்லாமே இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட கிராஃப் அண்ட் பிவிக்யூ செக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. அதாவது வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர், டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ். ஸோ டி ப்ராக்லி என்ன சொன்னார் அப்படின்னா, நேச்சரில் சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி உண்மையாக இருந்தால் ரேடியேஷனுக்கு எப்படி ரேடியேஷனாக லைட் எப்படி வேவ் ப்ராப்பர்ட்டியும் பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குதோ அதே மாதிரி பார்ட்டிக்கல் கிட்டையும் வேவ் நேச்சர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹைப்போதீசிஸ் வச்சார். ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒரு நோபல் ப்ரைஸ் கிடைக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, எவரி மூவிங் பார்ட்டிக்கல் ஹேஸ் எ வேவ், ஒவ்வொரு பார்ட்டிக்கல் கிட்டையும் ஒரு வேவ் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக அவருக்கு பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த வேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h/λன்னு. ஸோ அது வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. ஸோ அப்படி அந்த மேட்ருக்கிட்ட இருக்கக்கூடிய வேவ் லென்த் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார்.
ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம 2 விஷயங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். எந்தெந்த விஷயங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ரேடியேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். தட் மீன்ஸ் ரேடியேஷன் அப்படின்னா ஃபோட்டான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மேட்டர், அந்த மேட்டரில் அசோசியேட் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸ், மேட்டர்னா யாருன்னு தெரியும், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், இந்த மாதிரி. ஸோ உடனே ஒரு டவுட் வரும், இப்போது ஒரு கால்ஃப் பால் இருக்குது, இல்லை ஒரு பால் இருக்குது, இல்லை உங்கள் கையில் ஒரு பென் இருக்குது. ஸோ இந்த பென் ஒரு பார்ட்டிக்கல். அப்போ இந்த பென் கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு வேவ் நேச்சர் இருக்கணும். ஆமாம், இந்த பென் கிட்டேயும் ஒரு வேவ் நேச்சர் இருக்கும். அப்பயும் நம்ம இந்த பென் வந்து வேவ் மாதிரி வளைஞ்சு போகலை, ஏன் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணல அப்படின்னா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபார் எவியர் பார்ட்டிக்கல் lambda is also small that cannot be measured. அதாவது lambda is equal to h by p ஆம், h by p. ஸோ மொமெண்டம்னா என்ன, mv. முன்னாடி சொன்னல மொமெண்டம் ஃபார்முலா 11th இருக்கும் இந்த ஃபார்முலா. ஸோ அப்போது மாஸ் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், வேவ் லென்த் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் ஒரு எவியர் பார்ட்டிகளுடைய வேவ் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து மெஷரே பண்ண முடியாது, அதுக்கு இருக்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 கிராம் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் வந்து 20 மீட்டர் பர் செகண்டில் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அதோடைய வேவ் லென்த் எவ்வளோ அப்படின்னா, lambda is equal to 6 × 10⁻⁻34. பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு அப்ராக்சிமேட்டாகவே போடுங்க, அப்போ தான் கரெக்டாக ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கும். அதே மாதிரி 100 கிராம், இப்போது 100 கிராம்னா கிலோகிராமில் மாற்றும் போது 10⁻⁻1 எவ்வளோ செகண்ட்ஸில் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து 10 வரும், இதில் வந்து 3 வரும். அப்போது lambda is equal to 3 × 10⁻⁻34. அதாவது இவ்வளோ கம்மி, 10⁻⁻34 மெஷரே பண்ண முடியாது, அவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக போகும். அதாவது ஸ்லோ மீன்ஸ் அது ரொம்ப கம்மி வேல்யூ, உங்களால் மெஷரே பண்ண முடியாது அதோடைய வேவ் லென்த்தை. அதனால் ஒரு ஹெவியர் பார்ட்டிகளுடைய வேவ் நேச்சரை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகளுடைய மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் அதோடைய வேவ் லென்த் அது வந்து ஒரு அப்ரிஷியபிளாக இருக்கும், ஒரு வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஒரு கொஷின் சால்வ் பண்ணுவோம். இந்த டி ப்ராக்லி வேவ் கரஸ்பாண்டிங் டு எ பார்ட்டிக்கல், அதோடைய மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வந்து v சொல்லியிருக்காங்க, ஆஸ் எ வேவ் லென்த் அசோசியேட்டட் வித் இட். இது வந்து டேரக்ட் ஃபார்முலா தான். lambda is equal to h divided by p. p என்ன எழுதிக்கலாம், m எழுதிக்கலாமா? ஸோ ஆப்ஷன் இதுதான். ஸோ அதாவது இது வந்து நீட்டுடைய கொஷின் தான். நீட்டில் வந்து நம்ம இந்த செக்ஷனை வந்து ஃபார்முலா மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக எடுத்து வந்திருக்கோம். அடுத்த செக்ஷனில் தான் ஒரு டேரக்ட் பிவைக்கியோட ஃபுல் சொல்யூஷனும் பார்க்க போகிறோம். அதில் வந்து கிராஃப் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ கிராஃப் ஒரு கொஸ்டின் மட்டும் இப்போ பார்ப்போம். என்னென்னா, விச் ஆர் த ஃபாலோவிங் ஃபிகர் ரெப்ரசன்ஸ் த வேரியேஷன் ஆஃப் பார்ட்டிகளுடைய மொமெண்டம். ஒரு பார்ட்டிகள் இருக்கக்கூடிய மொமெண்டமுக்கும் அதில் அசோசியேட் ஆகக்கூடிய வேவ் லென்த்துக்குமான கிராஃப் என்ன? ஸோ நம்ம கிராஃப் கொஷின் வந்தாவே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அதுக்கு ரெண்டுக்குமான ரிலேஷன் பார்க்கணும். ஸோ இப்போ பி அண்ட் லாம்டா இது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ். அப்போ அதை வந்து எழுதிக்கோங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பிஎம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃபா. அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மொமெண்டம் அதிகமாக வேவ் லென்த் கம்மியாகணும். இல்லை ஆப்போசிட் சொன்னால் வேவ் லென்த் அதிகமாக மொமெண்டம் கம்மியாகணும். ஸோ இப்போ இந்த கிராஃப் வாங்க, வேவ் லென்த் அதிகமாக மொமெண்டம் கம்மியாகுது. அப்போ இது வரக்கு வாய்ப்பு இருக்குது. வேவ் லென்த் அதிகமாக மொமெண்டம் அதிகமாகுது, அப்போ இது வரக்கு வாய்ப்பு இல்லை. வேவ் லென்த் அதிகமாக மொமெண்டம் அதிகமாகுது, அப்போ இது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. வேவ் லென்த் அதிகமாக மொமெண்டம் வந்து கம்மியாகுது, அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டில் எந்த ஆப்ஷன் அப்படின்னா டி ஆப்ஷன். ஏன் அப்படின்னா
இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கிராஃபுக்கு வராது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கிராஃபுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வராது, இந்த மாதிரி இன்வெர்ஸ் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. நெக்ஸ்ட்டு, if we consider electron and proton of same wavelength. ஸோ ஒரே வேவ்லென்த் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் ப்ரோட்டானையும் ஃபோட்டான் எலக்ட்ரானையும் ஃபோட்டானையும் கன்சிடர் பண்ணால் எந்த குவான்டிட்டி வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே வேவ்லென்த், அப்போது வேவ்லென்த் வந்து எலக்ட்ரானுக்கிட்ட இருக்கக்கூடிய வேவ்லென்த் வந்து h டிவைடட் பை அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய மொமெண்டம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டானுக்கு இருக்கக்கூடிய வேவ்லென்த், நான் முன்னாடியே சொன்னேன் டி ப்ராக்லி வேவ்லென்த் வந்து ஃபோட்டான்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபோட்டானுக்கு யூஸ் பண்ணும்போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை pp. தட் மீன்ஸ் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்ஸ், மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான். P-னா மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான், PP-னா மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்ஸ். இப்போ இந்த வேவ்லென்த் ரெண்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்களா? அப்போ என்ன இருக்கிறோம், h டிவைடட் பை பியும் h டிவைடட் பை ppயும் ஈக்குவல். அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ஹெச்சும் ஹெச்சு கேன்சல் ஆகிடும். இந்த ரிலேஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா pp மீன்ஸ் மொமெண்டமும் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டானும் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த மொமெண்டம் தான் ஆன்சர். ஸோ ஒரு எலக்ட்ரான் கிட்டேயும் ஃபோட்டான் கிட்டேயும் சேம் வேவ்லென்த் இருந்தால் அவருடைய மொமெண்டம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட், ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கல் வந்து இஃப் பார்ட்டிக்கல் ஆர் மூவிங் வித் சேம் வெலாசிட்டி. ஒரு ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்குது, ரெண்டு பார்ட்டிக்கல் வந்து ஒரே வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. விச் ஹாஸ் மேக்ஸிமம் டி ப்ராக்லி வேவ்லென்த் அப்படின்னா சிம்பிள், அதாவது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா என்ன, h டிவைடட் பை mv. எல்லாத்துடைய வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட். அப்போ வந்து லாம்டா அதாவது வேவ்லென்த், ஒரு பார்ட்டிக்கல் கிட்ட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய வேவ்லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கலாக. இப்போ எந்த பார்ட்டிக்கலுடைய மாஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த பார்ட்டிக்கலுடைய வேவ்லென்த் வந்து அதிகமாக இருக்குமா? இப்போ இதில் கொடுத்துக்கிற பார்ட்டிக்கல் ஒரு ஃபோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு ஆல்ஃபா, ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ் ஆஃப் எ ஃபோட்டான் அதை வந்து mp அப்படின்னு எடுத்துப்போம். மாஸ் ஆஃப் எ புரோட்டான் வந்து mp அப்படின்னு எடுத்துப்போம். நியூட்ரானுடைய மாஸும் புரோட்டானுடைய மாஸும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். தட் மீன்ஸ் சேம். நியூட்ரானுக்கு எவ்வளோ மாஸ் இருக்கும் அதே மாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நியூட்ரானுக்கு கொஞ்சம், அதாவது புரோட்டானுக்கு எவ்வளோ மாஸ் இருக்கும் நியூட்ரானுக்கும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல், நியூட்ரான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு உடைய மாஸ் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான். சேம் வந்து பீட்டா பார்ட்டிக்கல் என்ன, பீட்டானா ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரான், பீட்டானாவே பீட்டா பார்ட்டிக்கல்னால் அது எலக்ட்ரான் தான். அப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1/1836 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் புரோட்டான். இப்போது இது இந்த செட்டில் இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஒரு ரிலேஷன் கொண்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாத்தையும் மாஸ் ஆஃப் புரோட்டானை வச்சே பேசிகிட்டு இருக்கோம். இதில் பார்க்கும்போது இந்த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதுதான் வந்து இருக்கிறதுல கம்மியாக இருக்குது. மாஸ் ஆஃப் த நியூட்ரான் வந்து மாஸ் ஆஃப் த புரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்குது. மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து 4 டைம்ஸ் தான் மாஸ் ஆஃப் புரோட்டான் இருக்குது. அப்போது எலக்ட்ரான் மட்டும் டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணால் இன்னும் கம்மியாக இருக்கும். அதனால் பீட்டா பார்ட்டிக்கலுடைய மாஸ் வந்து கம்மி, அதனால் அதுலேருந்து அசோசியேட் ஆகக்கூடிய வேவ்லென்த் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு டவுட் வரும், என்ன டவுட் அப்படின்னா நான் எப்படி வந்து இது வந்து ஆக்சுவலி நீங்கள் மக்கப் பண்ணியிருக்கணும், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய மாஸ் வந்து எப்படி 4 டைம்ஸ் தான் மாஸ் ஆஃப் புரோட்டான் போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். எப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்ன, ஹீலியம் தானே. இப்போ ஹீலியம் 2,4. ஸோ இங்கே மேலே இருக்குது இல்லையா, இதுதான் வந்து மாஸ் டினோட் பண்ணுது. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் டினோட் பண்ணும். இது வந்து சார்ஜு, இங்கே மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ். இது ஏன் மாஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் தான் யார் இருப்பா, புரோட்டான்ஸ் இருப்பாங்க. தட் மீன்ஸ் மேலே இருக்கிறதுல யார் இருப்பான்னா புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸா, புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஸோ இவங்க தான் வந்து மாஸுக்கு காரணம். அப்போது
இங்கே இருக்கக்கூடிய 4 என்ன இருக்கா 4 எழுதிக்கணும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் உடைய இது எப்படி எழுதிங்கன்னா 0 1 0 எழுதுவீங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்ரிஷியபிளே இல்லை, 0 அளவுக்கு தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் மாஸ் கம்மி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஷின், எ பார்ட்டிக்கல் அவருடைய மாஸ் வந்து 1 மில்லிகிராமாக இருந்தது ஆஸ் த சேம் வேவ் லென்த் ஆஸ் அன் எலக்ட்ரான் மூவிங் வித் த வெலாசிட்டி. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மில்லிகிராம் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த அதில் அசோசியேட் இருக்கக்கூடிய வேவ் லென்த்தும் அந்த எலக்ட்ரான் மூவிங் வித் த வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் என்ன கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் இருக்குங்க, அது வந்து 1 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிக்கல் ஏதோ வெலாசிட்டி v இருக்குது. அப்போ அதில் அசோசியேட் இருக்கக்கூடிய வேவ் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு mv. ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁶ மீட்டர்/செகண்டில் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த எலக்ட்ரான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஆகக்கூடிய வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா h/mE/ve. ஸோ அங்கே வந்து பார்ட்டிகளோட வெலாசிட்டி vpன்னு எழுதிக்கிறேன், பார்ட்டிகளோட மாஸ் வந்து mp எழுதிக்கிறேன். ஸோ அப்படி வந்து போயிட்டுருக்கு. அப்போது இந்த வேவ் லென்த், இந்த பார்ட்டிகளுடைய வேவ் லென்த்தும் எலக்ட்ரானுடைய வேவ் லென்த்து ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் சிம்பிள் தான், பட் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு இன்னொரு சொல்லிடுறேன். அதாவது பார்ட்டிகளுடைய வேவ் லென்த்தும் எலக்ட்ரானுடைய வேவ் லென்த்தும் ஈக்குவல். டி ப்ராக்லி ரிலேஷன்லேருந்து வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா வந்து h/mp/vp is equal to h/me/vm. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த விபி வந்து கேட்குறாங்க. ஸோ விபி வந்து கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கேன்சல் பண்ணோம்னா ஹெச் கேன்சல் ஆகிரும். நமக்கு என்ன கேட்குறாங்க, விபியாக கேட்குறாங்க. அப்போ வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா எம்பி விபி இஸ் ஈக்குவல் டு எம்இவிஇ வரும். ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மாஸ் வந்து 1 மில்லிகிராம், மில்லிகிராம்னா 10⁻³ கிராமா, 10⁻³ கிராம். நெக்ஸ்ட்டு வந்து விபி வந்து கொஸ்டினில் கேட்கக்கூடிய அந்த அன்னோன் குவான்டிட்டி. மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1 × 10⁻28. கரெக்டாக -28. ஸோ அதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக 9 × 10⁻28 அப்படின்னு எழுதிக்கிறேன். 28 கிராம் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. நாங்கள் குவான்டிட்டி வந்து கிராம் எழுதிக்கிறனால தான் இங்கே -28 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். கிலோகிராம் எழுதியிருந்தால் -31 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ இங்கே கிராம் எழுதியிருக்கேன், அதனால் நான் தப்புன்னு நினச்சிக்காதீங்க. நான் கிராம் எழுதியிருக்கேன், ஏன்னா இங்கேயும் கிராம் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமு கேன்சல் ஆகிரும். புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டைமென்ஷன்ஸ், அதாவது யூனிட் அண்ட் டைமென்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எஸ்ஐ யூனிட்டில் தான் போடணும், பட் கிராம் இருக்குன்னா கிராம் கேன்சல் ஆகிரும் இல்லையா, அதனால் நான் கிராம் எழுதியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வி, அது வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 × 10⁶. அப்போ அதை எழுதிக்கலாம், 3 × 10⁶. இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கல் தான் நமக்கு வேணும். அப்போ இது ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 27 × 10⁻22. இதை கீழே கொண்டு வந்தோம்னா 10⁻³ வரும், +3 மாறும். அப்போ 27 × 10⁻19 வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி அந்த லெக்சர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அடுத்த பிவைக்கு சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இது நீங்கள் வந்து ஃபார்முலா தான், டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கு வந்து நிறையா ஃபார்முலா இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் வச்சுருக்கணும். ஸோ நாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபார்முலா என்னென்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த பேசிக் ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா மற்ற ஃபார்முலாஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு திங் பிக்கு பதிலாக எம்வி, ஏன்னா மொமெண்டம் வந்து இப்படி எழுதிக்கலாம், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி எழுதிக்கலாமா. அப்போ அதோடைய லேம்டாக்கான ஃபார்முலா வந்து லேம்டா இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை mv. இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மொமெண்டமுக்கும் எனர்ஜிக்குமான ரிலேஷன். மொமெண்டம் அப்படின்னா எப்படின்னா என்னென்னா ரூட் ஆஃப் 2me. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், தெரியலனா ஒரு தான் டிரைவ் பண்ணி காட்டிடுறேன். கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்ம் என்ன, ஆஃப் இன்ட்டு mv ஸ்கொயரா, இல்லை மாஸை மல்டிப்ளை பண்ணி மாஸால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ ஆஃப் இன்ட்டு mv ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை m எழுதிக்கலாமா. இது வந்து ஆஃப் இன்ட்டு p ஸ்கொயர் டிவைடட் பை m எழுதிக்கலாமா. இங்கே என்ன இருக்குது, எனர்ஜி இருக்குது. அப்போ வந்து 2me இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயரா, இதுலேருந்து p இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2mன்னு எழுதிக்கலாமா. ஸோ அது வந்து ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து படிச்சிருப்போம், அந்த லெசனில் படிச்சிருப்போம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். p இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2me அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேவ்லென்த்க்கான ஃபார்முலா என்ன வருது, h டிவைடட் பை ரூட் ஆஃப் 2me. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னென்னா qv. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது லேம்டா இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை ரூட் ஆஃப் 2m qvன்னு வருமா. அடுத்தது இப்போ வந்து இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம், ஈக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோமோ அதை எழுதிக்கிறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனர்ஜி வந்து என்ன எழுதிக்கிறோம், qvன்னு எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் உடைய இது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு அதில் இருக்கக்கூடிய வேவ் லென்த் என்ன, ஒரு புரோட்டானுக்கு எவ்வளோ இருக்கும், டியூட்ரானுக்கு எவ்வளோ இருக்கும், அதாவது புரோட்டான் அது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸான டியூட்ரான் இருக்கு இல்லையா, டியூட்ரான் ட்ரீட்டியம் ஒன்று இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேவ் லென்த் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, டேக் ஃபார்முலா இருக்குது, நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத எழுதிடுறேன். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த செக்ஷனுடைய பிபிடியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தா இருக்கும், நீங்கள் அதை டெவலப் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டானுடைய மொமெண்டம்கான லேம்டாலேருந்து ஃபார்முலா வந்து ஏன்னா டேரக்ட் ஃபார்முலா தான், நீ டெரைவ் பண்ணலாம் முடியாது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் மெஷர் பண்ணியிருப்போம், டிவைடட் பை ரூட் v. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானுக்கு வந்து 12.27 டிவைடட் பை v0. இது வந்து ஆம்ஸ்ட்ராங். ஸோ எந்த வேல்யூ படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த வேல்யூவை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து கொஸ்டின்ஸ் தனியாக கேட்பாங்க. இது வந்து NCERT புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேல்யூ, ஆனால் அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு 0.101 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை ரூட் ஆஃப் v0. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூட்ரான், அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.202 டிவைடட் பை ரூட்டு v. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு 6 ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டி ப்ராக்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட நிறையா ஃபார்முலாஸ் இன்னும் இருக்குது, பட் இந்த 6 ஃபார்முலாவே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட். ஸோ இந்த 6 ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த 6 ஃபார்முலாலேருந்து PVQ செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.